Hi friends, today cake pops எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. நான் இங்கே ஒரு 1/2 kg plain கேக் எடுத்துக்கிட்டேன். நம்ம பனானா கேக்கு எடுத்துக்கலாம் அல்லது plain கேக்கு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 kg கேக் எடுத்து ஃபஸ்ட்டு மிக்சியில் நல்லா பொடி பொடியாக ஆகிற மாதிரி கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக 20 கிராம் விப்பிங் க்ரீமோட 60 கிராம் ஒயிட் காம்பவுண்டை சேர்த்து லைட்டாக ஹீட் பண்ணும். ஹீட் ஆகும்போது அந்த ஒயிட் சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் நல்லா மெல்ட் ஆகி வரும். அந்த மெல்ட்டான சாக்லேட்டை நம்ம பொடி பொடி வச்சுருக்க கேக் க்ரம்ஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கேக் க்ரம்ஸோட போதுங்கிற அளவு மட்டும் சாக்லேட்டை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஓவராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கேக்கு ரொம்ப பிடிக்கும்போது உடஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். தேவைங்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நான் ஒரு சின்ன கரண்டி வச்சு அதில் ஒவ்வொரு உருண்டையாக அளந்து எடுத்து உருட்டி எல்லாம் சேம் ஷேப்பில் இருக்க மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அந்த கேக் பால்ஸ் மேலே நம்ம பாப் ஸ்டிக்கு இன்சர்ட் பண்ணோம். அதை சும்மாவே நம்ம இன்சர்ட் பண்ணால் அது இன்சர்ட் ஆகாது, கீழே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் நம்ம அதோட சாக்லேட்டை டிப் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது தான் நல்லா கேக்கும் அந்த சாக்லேட்டும் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு 125 கிராம் டார்க் காம்பவுண்ட் எடுத்து நல்லா ஹாட் வாட்டரில் ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு இப்போ நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிக்கையும் அந்த கேக் பால்ஸையும் ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேக் பால்ஸை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் கூல் பண்ண வைக்கணும். கூல் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான ஸ்ப்ரிங்கிள்ஸை அந்த சாக்லேட் மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்க தெர்மாக்கோல்லையோ அல்லது தெர்மாக்கோலில் டம்ளர் இருக்குன்னா அந்த டம்ளரில் கூட நம்ம அந்த கேக் பாப்ஸை மேலே இருக்க மாதிரியும் அந்த ஸ்டிக்கு உள்ளே இருக்க மாதிரியும் ஒவ்வொன்றா அசம்பிள் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சாலே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜை விட்டு எடுத்து வெளியில் வச்சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றும் மெல்ட் ஆகாது, எதுவும் ஆகாது. உங்களுக்கு கூலிங்காக வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சே சாப்பிட்டுக்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.